விசித்திரமான கிணறு. ஒரு கிராமத்தில் ஒரு விசித்திரமான கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் கல்லை போட்டால் சத்தம் கேட்காது. ஆனால் நாம் என்ன ரகசியத்தை சொல்கிறோமோ அது அந்த ஊர் முழுவதும் எதிரொலிக்கும். அதனால் ஊர் மக்கள் யாருமே அந்த கிணற்று பக்கம் போகவே மாட்டார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு புதிதாக ஒரு வழிபோக்கன் வந்தான். அவனுக்கு இந்த கிணற்றின் மகிமை தெரியாது. அவன் அந்த கிணற்றின் அருகே அமர்ந்து, எனக்கு இந்த ஊர் மக்களை பிடிக்கவே இல்லை, எல்லாரும் பயந்தாங்கொழிகள் என்று மெதுவாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அடுத்த நிமிடமே அது ஊர் முழுக்க எல்லாரும் பயந்தாங்கொழிகள் என்ற குரல் இடி முழக்கத்தை போல கேட்டது. ஊர் மக்கள் கோபத்துடன் ஓடி வந்தார்கள். ஆனால் அந்த வழிபோக்கன் பயப்படாமல், நான் சொன்னது உண்மைதான், உங்கள் ரகசியங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்று பயந்துதானே இந்த கிணற்றை மூடி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அன்றுதான் ஊர் மக்களுக்கு புரிந்தது, ரகசியங்களை மறைப்பதை விட நேர்மையாக வாழ்ந்தால் எந்த கிணற்றுக்கும் பயப்பட தேவையில்லை என்று. அவர்கள் அன்று முதல் ஒளிவு மறைவு இல்லாமல் வாழத் தொடங்கினார்கள். கிணறும் அமைதியானது. இந்த கதையின் நீதி, மனதில் கள்ளம் இல்லை என்றால் எதற்கும் பயப்பட தேவையில்லை.